ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. அதாவது வாளை போல வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஏனால் அவர் நேரடியாக நம்ம எதிர்க்கிறார். ஸோ அப்போ நம்ம தயாராகி கொள்ளலாம். இவர் இவ்வாறு தான் இருப்பார், இதற்கு தகுந்த அளவுக்கு நம்ம எதிர்த்தா போதும் அப்படிங்கிறலாம் வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஸோ அதுக்கு நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல் நடித்து, கூடவே நல்லவர் போல் நடித்து, உட்பகை கொண்டவரின் உள்ளுக்குள்ள நம் மீது பகை கொண்டு நல்லவர் போல் நம்மிடம் இருப்பவரை அவருடைய தொடர்புக்குத்தான் அஞ்ச வேண்டும். அது நாகப்பாம்பு வீட்டுக்குள் இருப்பதற்கு சமம். அதனால அந்த மாதிரி நபர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களின் பகைக்கு கண்டிப்பாக அஞ்ச வேண்டும். அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது. அதனால வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அது அஞ்ச வேண்டியதில்லை. நேரடியாக இருப்பவரை அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. நல்லவர் போல் நடித்து கொண்டு நமக்கே கூட இருந்தே குளிப்பறிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகைவர்களை பார்த்து கண்டிப்பாக அஞ்ச வேண்டும். சரியா? ரைட், வாங்க. மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ஸோ மக்களவை, மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டு மக்களவை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மக்களவையை ஆளுங்கட்சியும் சரியாக அணுகுவதில்லை, எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியை புரிந்து கொள்வதில்லை. ஸோ இது போன்ற சூழல்களால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. ஸோ அதனால மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியான செய்தி பார்க்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. இரண்டாவது நாளான செவ்வாய்க்கிழமையும் கேள்வி நேரம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அங்கீகாரம், சட்ட ரீதியான அங்கீகாரம் வேண்டும். தென் ஆல்ரெடி வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் இழப்பீடு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எதிர்கட்சிகள் மீண்டும் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். மீண்டும் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. சரியா? அதே போன்றுதான் ராஜ்யசபாலையும், இது லோக்சபா, ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அமளியில் ஈடுபட்டு அந்த 12 பேரை சஸ்பெண்ட் பண்ணதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா தலைவர், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மறுத்துவிட்டார் அப்படிங்கிறதும் செய்தி. சரியா? ரைட். ஸோ அதே போன்று பாருங்க, அவையில் எதிர்கட்சிகளின் அமளி தொடர்ந்ததால் பிற்பகல் 3 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எஞ்சி போயிட்டாங்க. இதனால் நம்மளுடைய வரிப்பணம் தான் வீணடிக்கப்படுகிறது. தென் வங்கக்கடலில் மீண்டும் உருவாகி உள்ளது ஜாவத் அப்படின்னு ஒரு புயல். ஸோ இது புயல் அப்படின்னு வரும்பொழுது அடுத்ததாக பெயர் வைக்க உள்ள நாடு இந்த ஜாவத் அப்படிங்கிற புயலுக்கு பெயர் வைக்கிற நாடு சவுதி அரேபியா. அரேபிய மொழியில இந்த ஜாவத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை மற்றும் பெருந்தன்மை அப்படிங்கிறதா அதனுடைய பொருள். ஸோ இது தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மேக்சிமம் ஆந்திர பிரதேஷ், ஒடிசா போன்ற மாநிலங்களில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கக்கடலில் தெற்கு தாய்லாந்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் அருகே நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் புயலாக வலுப்பெற்று ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதியை நெருங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறதும் செய்தி. சரியா? தென் HIV தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். இன்று உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் டிசம்பர் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. மக்களிடம் HIV எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை விளக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா தொற்றுடன் வாழும் மக்களுக்கு ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு அத்துடன் HIV, கரோனா போன்ற நோய் தொற்றுகளுக்கு முடிவு கட்டுவோம் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும். சரியா? ரைட். இதை பற்றி தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அடுத்து பள்ளிக்கரணை.
ஸோ ராம்சார் சாசனம் அப்படின்னு ஒரு சாசனம் இருக்குது, ராம்சார் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டியலில் வந்து நிறைய பகுதிகள் இடம்பெறும். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து ஈர நிலங்களை பாதுகாக்கிறது, அவற்றின் தாங்கு நிலை பயன்பாடு தொடர்பான ஒரு பன்னாட்டு அளவில் ஒரு சாசனம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த சாசனம் தான் ராம்சார் சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராம்சார் சாசனம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1971ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுல வந்து நிறைய நாடுகள் வந்து கையொப்பம் பெற்றுள்ளது, இந்தியாவும் இதில் கையொப்பம் பெற்றுள்ளது. இது 1971 ஈரானில் உள்ள ராம்சார் அப்படிங்கிற இடத்துல நடந்ததுனால இந்த சாசனத்துக்கு பேரே வந்து ராம்சார் சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 46 சதுப்பு நிலங்கள் இந்த ராம்சார் ஒப்பந்தத்தின்படி கண்டறியப்பட்டு இந்த பட்டியலில் இடம்பெறுகிறது. அதாவது ஈர நிலங்களை பாதுகாப்பதுதான் இந்த ராம்சார் சாசனம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து கோடியக்கரை பறவைகள் சரணாலயமும் இடம்பெற்றுள்ளது. தற்பொழுது சென்னைக்கு அருகில் உள்ள பள்ளிக்கரணை இதையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் நோக்கம். சரியா? ரைட். ஸோ அது சம்பந்தமாகவும் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ராம்சார் சாசன ஒப்பந்தத்தின்படி பள்ளிக்கரணை உட்பட 46 சதுப்பு நில காடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே மக்களவையில் தெரிவித்துள்ளார். அதில் வந்து பள்ளிக்கரணையும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியா முழுவதும் 46 ராம்சார் நிலங்கள், அதாவது ஈர நிலங்கள் இந்தியாவில் உள்ளது. கடந்த ஆண்டு 5579 விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர். ஸோ இதற்கு வந்து விவசாய வேளாண் சட்டம் மட்டும் காரணம் கிடையாது. சொந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உடல்நல பாதிப்பு, போதை பழக்கம், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேலையின்மை, இதன் காரணமாக கிட்டத்தட்ட 5579 விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர் அப்படிங்கிறத வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் எழுத்துப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் அல்லது மக்களவையில் தெரிவித்துள்ளார். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படிதான் இந்த 2019ஆம் ஆண்டு 5579 பேர் தற்கொலை செய்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2567 பேர் தற்கொலை செய்துள்ளனர் விவசாயிகள் என்பதுதான் வேதனைக்குரிய செய்தி. சரியா? ரைட். தென் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டது இஸ்ரேலின் அதிநவீன உளவு விமானம். இஸ்ரேலின் அதிநவீன ஹெரோன் உளவு விமானம் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி வந்து பெகாசஸ் உளவு மென்பொருள் மூலம் இஸ்ரேல் பெயர் அடிப்பட்டது. ஸோ அதே போன்றுதான் ஹெரோன் உளவு விமானங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய ராணுவத்துக்கு இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ உளவு பார்ப்பதில் இஸ்ரேல் வந்து வல்லவர்கள் அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் ஆளில்லா உளவு விமானங்களை தயாரிப்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னோடிகளாக உள்ளன. இந்திய ராணுவத்தில் இஸ்ரேலின் ஹெரோன் உளவு விமானங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளன. இவை லடாக் எல்லையில் உளவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பெயர் வந்து ஹெரோன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது கிட்டத்தட்ட வந்து 35,000 அடி உயரத்தில் தொடர்ந்து 52 மணி நேரம் பறக்கும் தன்மை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடற்படை தலைமை தளபதியாக ஆர் ஹரிகுமார் பொறுப்பேற்பு. ஸோ கடற்படையின் 25வது தலைமை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் செவ்வாய்க்கிழமை பொறுப்பேற்றார் என்பதுதான் செய்தி. அதே போன்று இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக பதவி வகித்த அட்மிரல் கரம்வீர் சிங் ஓய்வு பெற்றார். அதனைத் தொடர்ந்து இவர் அந்த இடத்துக்கு வருகிறார். சரியா? தென் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைமை வகிக்கும் 8 இந்தியர்கள். ஸோ இந்தியர்களால் தான் அமெரிக்காவில் பெரிய பெரிய நிறுவனங்கள் செயல்படுகிறது. அதே இந்தியர்கள் இந்தியாவில் இல்லை. ஏனென்றால் இந்திய நாட்டால் அதற்கு தகுந்த முதலீட்டை அல்லது நிறுவனத்தை உருவாக்க முடியவில்லை. அதன் காரணமாக நம்மூரை சேர்ந்த நிறைய இந்திய வம்சாவளிகள் அமெரிக்காவில் முக்கியமான பதவிகளை, அதாவது நிறுவனங்களுக்கு செயல் அதிகாரியாக செயல்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இப்போ ரீசெண்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர் நிறுவனத்துக்கு பராக் அக்ரவால் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து ட்விட்டர் நிறுவனம். நேற்றைக்கு செய்தியிலே நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் சுந்தர் பிச்சை நமக்கு தெரியும், அவர் வந்து கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி. அடுத்து சத்ய நாதல்லா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து ஐபிஎம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி. சாந்தனு நாராயண் ஹைதராபாத்தில் பிறந்தவர். இவர் அடோப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி. தென் நிகேஷ் அரோரா
பாலோ அல்டோனா நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ உலால், இவர் வந்து அரிஸ்டா நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார். அடுத்து வந்து அஞ்சலி சூட், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான். இணையவழி வீடியோ தளமான விமியோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார். ஸோ இத்தனை பேர் வந்து அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தலைமை செயல் அதிகாரியாக செயல்பட்டு அந்த நாட்டுக்கு சம்பாதித்து கொடுக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. சரியா? ரைட். தென் மெஸ்ஸி அலெக்சியாவுக்கு பெலோன் தோர் விருது. ஸோ இந்த பெலோன் தோர் விருது கால்பந்து உலகில் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. இதை வந்து 7வது முறையாக அர்ஜென்டினா வீரர் லயோனல் மெஸ்ஸி வந்து பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? ரைட். அதே போன்று மகளிர் பிரிவில் வந்து அலெக்சியா அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அலெக்சியா முதலிடம் பிடிக்க மற்றொரு ஸ்பெயின் வீராங்கனை, அவங்க வந்து ஸ்பெயின் வீராங்கனை தான், ஜெனி ஹெர்மோசா அப்படிங்கிறவங்க வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. தென் ஆஸ்திரேலியாவின் சாம்கர் 3ஆம் இடம். இதெல்லாம் பெண்கள். அதே போன்று ஆண்களில் பார்த்தீங்கன்னா வந்து முதலிடம் பிடித்தவர் வந்து மெஸ்ஸி. அதற்கு அடுத்தபடியாக போலந்து வீரர் ராபர்ட் லெவான் டோவ்ஸ்கி 2ஆம் இடமும், இத்தாலி வீரர் ஜொர்கினோ 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். ஸோ மெஸ்ஸி வந்து 7வது முறையாக இந்த விருதை பெறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கு எதிராக இராணுவ கட்டமைப்பை பலப்படுத்துகிறது அமெரிக்கா. எங்க அப்படின்னா அமெரிக்காவில் இல்லை, சீனாவை சுற்றி உள்ள அந்த பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் அப்படிங்கிறதா செய்தி. அதனால சீனா வந்து எங்களை டார்கெட் பண்ணியே நீங்க வந்து செயல்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு பாருங்க. சீனாவுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்தும் வகையில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள குவாம் தீவு இங்க இருக்கு பாருங்க. இது இந்தோனேஷியா, அதுக்கு மேல வந்து குவாம் தீவு இங்க இருக்கும், ஜப்பானுக்கு கீழே. இங்க தான் மரியானா ட்ரெஞ்ச் இருக்குது. மரியானா ட்ரெஞ்ச், மரியானா தீவுகள் இருக்குல்ல, இங்க தான் வந்து மரியானா ட்ரெஞ்ச். இதான் உலகின் ஆழமான ஒரு ட்ரெஞ்ச். இதுக்கு பக்கத்துல தான் குவாம் தீவு இருக்கும். இந்த குவாம் தீவு மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் தங்களது இராணுவ தளங்களை மேம்படுத்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் முடிவு செய்தது. இங்க வந்து இராணுவ தளங்களை வந்து அமைக்க போறாங்க. இங்க அமைச்சாச்சுன்னா இதுதான் தென் சீன கடல், சவுத் சைனா சி. இந்த சீயை தான் வந்து சீனா வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அதனாலதான் பிலிப்பைன்ஸ், தைவான் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க, சீனாவை எதிர்க்கிறார்கள். ஸோ அதன் காரணமாக சீனாவை சுற்றி வளைக்கிறது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சீனாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. சரியா? ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை மேம்படுத்தவும், ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் அமெரிக்க ராணுவ தளங்கள் நிறைய இருக்குது, அதை மேம்படுத்தவும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா. இதனால வந்து சீனாவை சுற்றி வளைக்க திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகிற்கே வந்து சீனா வந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்றாங்க. நீங்க வந்து உலகுக்கே வந்து கொரோனா போன்ற தொற்று நோய்களை பரப்பி அச்சுறுத்தல் செய்றீங்க, அதனால கண்டிப்பா நாங்க உங்களை விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அமெரிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. தென் 2 ஆண்டு கல்வெட்டியல் படிப்பு தொல்லியல் துறையில் அறிமுகம். தமிழக தொல்லியல் துறை வந்து 2 ஆண்டு கல்வெட்டியல் முதுகலை படிப்பை அறிமுகம் செய்துள்ளது. சப்போஸ் வந்து கல்வெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன எழுத்து எழுதியிருப்பாங்க, அதை எப்படி வந்து தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறத பற்றிய படிப்பு தான் வந்து இந்த கல்வெட்டியல் படிப்பு. இதை வந்து 2 ஆண்டு படிப்பாக தமிழக தொல்லியல் துறை தொடங்கியுள்ளது என்பதுதான் செய்தி. சரியா? தென் 400 ஆண்டுகளுக்கு பின்னர் குடியரசு நாடாக மலர்ந்தது பார்படாஸ் தீவு. பார்படாஸ் தீவு எங்க இருக்குன்னா வந்து அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையே மேற்கிந்திய தீவுகள்னு சொல்லுவாங்க. அந்த மேற்கிந்திய தீவுகள்ல அமைந்துள்ள கரிபியன் கடலுக்குள்ள அமைந்துள்ள ஒரு குட்டி தீவு தான் வந்து பார்படாஸ். இது ஆக்சுவலா வந்து 1996 இங்கிலாந்திடம் இருந்து சுதந்திரம் பெற்றாலும் ராணி 2ஆம் எலிசபெத்தை அதன் தலைவராக இதுவரை நீடித்தார். தற்போதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசா வந்து ஒரு தலைவரை நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் வந்து சாண்ட்ரோ மோசன் அப்படிங்கிறவர். ஸோ அதன் மூலம் இது வந்து சுதந்திர குடியரசாக மாறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால இப்போ யாரும் இல்லை, 2ஆம் எலிசபெத் வந்து அதனுடைய தலைவர் கிடையாது. இப்போ அந்த நாட்டை சேர்ந்தவங்களே வந்து என்ன பண்றாங்க, சாண்ட்ரோ மோசன் அப்படிங்கிறவரே வந்து அதிபராக தேர்வு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் பார்படாஸ் வந்து தனி சுதந்திர குடியரசு நாடாக மாறிவிட்டது. அதே போன்று காமன்வெல்த் அமைப்புல வந்து 54 நாடுகள்ல இதுவும் ஒரு நாடாக விளங்கும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால வந்து காமன்வெல்த் அமைப்புல நாங்க எப்பவுமே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? பார்படாஸ் எங்க இருக்குன்னா கரிபியன் தீவுக்குள்ள இருக்கக்கூடிய, கரிபியன் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு. சரியா? தென்
இன்றைக்கான கேள்விகள் என்ன அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தின் ஜனநாயக பார்வையை சான்றுகளுடன் விளக்குக. இந்திய நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முடிந்த சான்றுகளுடன் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல விளக்குங்க. சரியா? ரைட். தென் உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம். உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி. ராம்சார் சாசனத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஈரநில பாதுகாப்பு. ராம்சார் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஸோ அங்கதான் 1971ஆம் ஆண்டு ஒரு சாசனம் உருவாக்கப்பட்டது. அந்த சாசனத்தின் நோக்கம்தான் ஈரநில பாதுகாப்பு. தென் ராம்சார் நகர் எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா ஈரான் நாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் ராம்சார் பட்டியலில் இடம்பெற்ற இடம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயம். தென் விவசாயிகள் தற்கொலை அதிகமாக நிகழும் மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த ஆண்டு பலத்த மழை காரணமாக எந்த மாநிலத்தில் விளைநிலங்கள் அதிகமாக சேதமடைந்துள்ளது? கர்நாடகாவில். இந்திய கடற்படையின் 25வது தலைமை தளபதி அட்மிரல் ஹரிகுமார். IBM நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். கால்பந்து உலகின் பெலோன்தோர் விருதை 7வது முறையாக வென்றவர் லயோனல் மெஸ்ஸி. தென் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட ஹெரோன் உளவு விமானம் எந்த நாட்டை சேர்ந்தது? இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தது. வங்கக்கடலில் உருவான ஜாவத் புயலுக்கு பெயர் வைக்கும் நாடு சவுதி அரேபியா. ஜாவத் என்றால் பொருள் என்ன? பெருந்தன்மை மற்றும் கருணை. அரேபிய மொழியில். 2 ஆண்டு கல்வெட்டியல் முதுகலை படிப்பு எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? தமிழக தொல்லியல் துறையில். சமீபத்தில் சுதந்திர குடியரசு நாடாக மாறிய தீவு பார்படாஸ். இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.